ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாம் எந்த முறையில் கடைபிடிச்சோம்னா பெருமாளோட முழு அருளையும் நாம் பெறலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை நாட்களுமே விசேஷமானவை தான். அதில் பெருமாளுக்கு உகந்த இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசியில் ராத்திரி முழுவதும் கண் விழித்து பெருமாளை நினைத்து விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். அத்தகைய வைகுண்ட ஏகாதசியில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு செயல் நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிப்பதாக சொல்லப்படுதுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற ஒரு 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குறேங்க ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக்கு கமெண்ட்டை எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்குங்க அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ நாளைக்கு 23/12/2023 அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா வைபவம் நடக்குங்க. இந்த நேரத்தில் எல்லா பெருமாள் கோவிலிலும் இந்த வைபவத்தை விமர்சையாக பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க. இந்த சொர்க்கவாசல் திறப்பு பூஜையில் கலந்து கொள்வது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். கரெக்டாக அந்த சொர்க்கவாசல் திறக்கிற அந்த நேரத்தில் நாம் வீட்டில் ஒரு சின்ன பூஜை செய்யணுங்க. இந்த பூஜையானது பெருமாளோட பரிபூரண அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தருவதாக இருக்குங்க. அதனால் தவறாமல் எல்லாரும் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுக்கு 23/12/2023 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 3 மணிக்கெல்லாம் நீங்கள் எழுந்து குளிச்சு முடிச்சிடுங்க. அதுக்கு பிறகு வீட்டு வாசலில் ரொம்ப அழகாக கோலம்லாம் போட்டு செம்மண் பார்டர்லாம் போட்டு அழகாக கோலம் போட்டுருங்க. இதெல்லாம் விடிய காலை 4 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடணுங்க. அதை பார்த்துக்கோங்க. 4 மணிக்கு கரெக்டாக சொர்க்கவாசல் திறக்கிற நேரத்தில் நிலவாசலில் 2 நெய் தீபம் ஏற்றணுங்க. இந்த 2 நெய் தீபமும் கிழக்கு நோக்கி எரியும்படி நீங்கள் பாருங்கள். இதை ஏற்றின பிறகு நேராக பூஜை ரூமில் 3 நெய் விளக்கு கிழக்கு முகமாக ஏற்றி வச்சுடுங்க. இந்த தீபம் நெய் விளக்காக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இத்தனை நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நெய் தீபத்தையாவது ஏற்றிட்டு மற்ற 4 விளக்குகளை நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாங்க. அடுத்து பெருமாளோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 3 பொருட்களை கட்டாயம் நம்ம பூஜை அறையில் வைக்கணுங்க. அதில் ஒன்று பச்சை கற்பூரம். இது ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் அன்றைய தினத்தில் புதுசாக வாங்கி வைக்கணுங்க. இப்போ சனிக்கிழமை நம்ம காலையில் இந்த பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம இதை வாங்கி வச்சுக்கலாம். அடுத்த பொருள் ஜாதிக்காங்க. ஜாதிக்காயும் அன்றைய தினம் வாங்கி பூஜை அறையில் வைக்கணுங்க. 3வது முக்கியமான பொருள் அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச துளசி. இந்த துளசியை வெள்ளி சனிக்கிழமையில் பறிக்கக்கூடாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. அதனால் நம்ம கடையிலேருந்து துளசியை வாங்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தணுங்க. பெருமாளுக்கு உகந்த இந்த 3 பொருட்களையும் ஏகாதசி அன்னைக்கு காலையில் பூஜை அறையில் வைத்து வணங்கி அதை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நாம் பூஜை செய்கிற அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் சுப்ரபாரதம் ஒலிக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு அதில் துளசி இலைகளை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் நெய்வேத்தியமாக சாமிக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் கற்பூர ஆராதனையெல்லாம் காமிச்சு உங்களுடைய பூஜையை நீங்கள் முடிச்சுக்கோங்க. சொர்க்க வாசல் திறக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்கிற இந்த பூஜையானது பெருமாளை நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வர வைக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு சிலருக்கு டவுட் வரும், இந்த பூஜையை செய்யும்போது வீட்டில் மற்றவங்க தூங்கிட்டு இருப்பாங்களே என்ன செய்கிறது அப்படின்ற சந்தேகம் வரலாங்க. பூஜை செய்கிறவங்க விரதம் இருக்கிறவங்க எழுந்து இதை செஞ்சால் போதுங்க. மற்றவங்க இந்த நேரத்தில் தூங்கினாலும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அதனால் மனசார நம்பிக்கையோட இறைவனை வழிபட்டு அவரோட பரிபூரண அருளாசியை நாம் வாங்கிக்கலாங்க. இப்போ வைகுண்ட ஏகாதசி காலையில் சனிக்கிழமை கிட்டத்தட்ட 4:30 மணிக்கெல்லாம் இந்த பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. அப்படி காலையிலே போக முடியாது அப்படின்றவங்க அந்த நாள் ஃபுல்லாகவே அந்த சொர்க்கவாசல் திறந்து தான் இருக்கும். அந்த சொர்க்கவாசல் வழியாக போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா 1 வருஷம் நம்ம ஏகாதசி விரதம் இல்லைன்னாலும் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கும்போது அந்த 1 வருஷம் இருந்த பலனை முழுமையாக நம்ம வாங்கிக்கலாங்க. அடுத்து நீங்கள் இந்த பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்த பிறகு அங்கே துளசி இலைகள் கொடுப்பாங்க. பிரசாதமாக துளசி இலைகள் கொடுப்பாங்க பாருங்கள். அதை பத்திரமா வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சிலர் துளசி இலைகள் கொடுத்தவொடனே அதை வாங்கி வாயில் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. அது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வாங்கிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ வச்சு பாருங்கள். பணம் வசியமாகிட்டே இருக்குங்க. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க. இந்த பூஜையை நீங்கள் காலையில் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் தீபம் ஏற்றுவீங்க இல்லைங்களா? சாயந்தரம் தீபம் ஏற்றி வழிபட்ட பின்னாடி இந்த 3 பொருட்களை நம்ம காலையில் பூஜை ரூமில் வச்சுருக்கோம் பாருங்களா. பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், துளசி இலைகள் இதையெல்லாம் எடுத்து நீங்கள்
பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. இதனால் வந்து வீட்டில் பண கஷ்டம் அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க. அடியோடு நீங்குவதோடு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த 3 பொருட்கள் ஒன்றாக இருக்கும் இடத்துல பெருமாளோட வாசம் நித்தியமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. பெருமாளின் பரிபூரண அருளாசியோடு பெருமாளுக்கு உகந்த இந்த பொருட்களை வைத்து நாம் வணங்கும் போது நம்மளால் விரதம் இருக்க முடியல, சந்தர்ப்ப சூழ்நிலையால் இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னாலும் கூடங்க நம்ம முழுமையாக விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெறலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. எங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் சொம்பில் துளசி தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை குடிச்சிட்டு நம்ம விரதம் இருக்கலாங்க. அடுத்து யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க விரதம் இருக்க வேணாங்க. ஏகாதசி நாளில் மாதவிடாயான பெண்களும் விரதம் இருக்கலாங்க. பூஜை அறைக்கும் கோவிலுக்கும் போகாமல் மனசுக்குள்ளே பெருமாளை நினச்சிட்டு நம்ம விரதம் இருக்கலாங்க. விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ஒரு வேளை மட்டும் சாப்பாடை எடுத்துக்கிட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சனிக்கிழமை ஃபுல்லாக விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த துளசி தண்ணியை மட்டும் சாப்பிட்டுக்கலாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நீங்கள் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதில் வந்து 3 பொருட்கள் நிச்சயமாக இருக்கணும். சுண்டைக்காய், நெல்லிக்காய், அகத்திக்கீரை, இது 3 பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணுங்க. நீங்கள் சமையல் செஞ்சு பெருமாளுக்கு படையல் போட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாங்க. அன்னைக்கு ஒருத்தருக்காவது உங்கள் கையால் அன்னதானம் பண்ணுங்க. சரி, விரதம் முடிஞ்சிடுச்சே நம்ம படுத்து தூங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்க. மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு தான் இருக்கணும். 6 மணிக்கு மேலே நீங்கள் படுத்துட்டு தூங்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் விரதத்தை இருக்க முடிஞ்சால் இருங்க. இருக்க முடியல பெருமாளை நினச்சிக்கிட்டு நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து விரதம் இல்லாமலே கூட பெருமாளை வழிபடலாம். அது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்துதுங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.